வணக்கங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க. இதுதான் ஃபைனல் அவுட்புட், இந்த கோலத்தோட அவுட்புட். இதுக்கு நடுவில் வச்சு தான் பொங்கலே பண்ணுவோம். இதோ கும்பம்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அம்மா. இதை பாருங்கள், ஃபைனலாக கும்பம் இப்படி தான் இருக்கும் எங்கள் வீட்டில். இதை பாருங்கள், காமாட்சி அம்மன் விளக்கு. இன்னும் விளக்குக்கு பூ வேறு வைக்கல போல இருக்குது. பூ வச்சு விடுங்கம்மா. காணும். விறகுலாம் வெட்டியாச்சு. இதோ அடுப்பு, புது அடுப்பு வாங்கி அதில் வந்து சாணி போட்டு மொழுகிடுவாங்க. இதில் தான் பொங்கப்பானை. கும்பத்துக்கு நடுவில் வச்சுருவோம். ஆனால் அது பொங்கலோ பொங்கல். கரெக்டாக பொங்கிடுச்சு. சூரியன் வரவும் பொங்கலோ பொங்கல். சூரியன் கரெக்டாக உதிக்குது, பொங்குறீங்க. இங்கே வந்து கரெக்டாக சூரியன் தெரியுது பாருங்க. பொங்கலோ பொங்கல். என்னப்பா கிளாப் பண்ணுறீங்களா? நாங்கள் வந்து எப்பயுமே இந்த நேரம் பார்த்து பொங்க மாட்டோம், நல்ல நேரம் பார்த்து பொங்க மாட்டோம். ஏன்னா இந்த பொங்கல் வந்து சூரியனுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக பண்ணுறது தான். அதனால தான் இது சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க. நம்ம விவசாயத்துக்கு நம்மளுக்கு சூரியன் வந்து உதவியாக இருந்தனால சூரியனுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக நம்ம இந்த பெரும்பொங்கலை கொண்டாடுறோம். அதனால் நாங்கள் நேரம் பார்க்க மாட்டோம். எப்பயுமே எந்த வருஷமும் நாங்கள் எங்கள் வீட்டில் எப்பயுமே காலையிலே பொங்கிடுவோம். நீங்களும் சந்தோஷமாக இந்த பொங்கலை கொண்டாடுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.